அன்பு நண்பர்களே, இந்த பதிவில் நம்ம ரிஷப லக்னம் ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் எந்த தசாபுக்திகள் செல்லுகின்ற பொழுது சற்று கவனமாக இருக்க வேண்டும். பெருசா எதுலையும் அகலக்கால் வைக்கிறது, அப்போ போயிட்டு தொழில முதலீடு போடுறது, தேவையில்லாம உறவுகள் கிட்ட பிரச்சனையை ஏற்படுத்திக்கிறது, தேவையில்லாத நட்பு வட்டாரங்களை பில்ட் பண்ணி அதனால கமிட்மெண்ட்ல சிக்கி பிரச்சனைகளுக்குள்ளாகிறது. இந்த மாதிரியான தொந்தரவுகள்லாம் கொஞ்சம் எதிர்மறையான தசாபுக்திகள் நடக்கும்போது தாங்க நடக்கும். அந்த வகையில் ரிஷப லக்னக்காரர்கள் எந்த தசாபுக்தி நடக்கின்ற பொழுது ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, அன்பு நண்பர்களே, இந்த லக்னத்திற்கு வரக்கூடாத தசாபுக்தி குருவின் தசாபுக்தி. ஆக குரு தசையோ குரு புக்தியோ நடக்கின்றது என்றால் ரிஷப லக்னக்காரர்கள் எதிலும் அகலக்கால் வைக்காமல் நிதானித்து இருக்க வேண்டும் அப்படிங்கிறத முதல்ல மனசுல வச்சுக்கிடணும். இரண்டாவதாக தந்தசியான சுக்கரதசிய சில நிலைகளில் கொஞ்சம் தீமைகளை செய்யறதுக்கான அமைப்புகள் உண்டு. இதுல குறிப்பிட்டு சொன்னோம்னா குரு, அதனை அடுத்ததாக செவ்வாய், அதனை அடுத்ததாக சுக்கிரன், இந்த மூன்று பேரும் தசாபுக்தி நாதர்களாக சுக்கிர தசையில் குரு புக்தி, குரு தசையில் சுக்கிர புக்தி, குரு தசையில் செவ்வாய் புக்தி, ரொம்ப கவனமா இருக்கணும்.